ஓகே கணம் கோட்ரார் அவர்களே, அதாவது இன்னைக்கு பேச போறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டு அந்த மாதிரி தான். பட் எனக்கு ரொம்ப நாளா நான் நிறைய தமிழ் படங்கள்ல பார்த்து யூஸ் பண்ணணும்னு நினைச்ச ஒரு டயலாக் நீங்க சொல்லணும். இந்த கோர்ட் இதுவரைக்கும் இப்படி ஒரு வித்தியாசமான கேஸை சந்தித்ததே இல்லைங்கிற மாதிரி ஒரு திவாகர் அவரோட கேமை இவர் கெடுத்துட்டாரு அப்படிங்கறத ஒரு கேஸா இந்த ஆதிரை வந்து சொன்னதே அவ்வளவு பெரிய விஷயமா எடுத்திருக்க கூடாது. அதை ஒரு கேஸா வேற எடுத்து அதை பிக் பாஸ் அப்ரூவ் வேற பண்ணியிருக்காருன்னா இந்த சீசன்ல மத்த விஷயம்லாம் எவ்வளவு சப்பையான விஷயமா இருக்கும்னு பாருங்க. சரி, அந்த மைக்கை மூடி வைத்து பேசிய பார்வதி மற்றும் கமருதீன் இது முதல் பிராது. நம்ம ஷோல இன்னைக்கு இது முதல் பிராது. கேமரால கன்றாவியானதெல்லாம் காட்டுவாங்களாம். அத வந்து மறைக்காம நமக்கு அப்படியே போட்டு காட்டுவாங்களாம். ஆனா மைக்க மட்டும் மறைச்சு பேசுறது ஜோடா மட்டும் வாங்க தெரியாதோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டியது இருந்தது. இது ஒரு பெரிய பிரச்சனையா? சரி, அதுவும் இல்லாம இப்ப போடுற பேட்டரி எல்லாம் மைக் எல்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையா, பிக் பாஸ் நம்மள கவனிக்கிறாரா இல்லையான்னு இந்த ஷோல எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்படி மைக்க மறைச்சு மறைச்சு வச்சாதான் கமருதீன் மைக்க ஒழுங்கா போடுங்க, பவரு மைக்க ஒழுங்கா வரல. நானும் எவ்வளவோ இழுத்து பாக்க நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க சார். அப்படியே தெரியுது. ஆமா. இனிமே நான் ஒரு ஓபனிங் வச்சிருக்கேன். வணக்கம் மக்களே, ரம்யா ஹேட்டர் மற்றும் பாரு ஃப்ரெண்ட். ஏன் பிஆர் சொல்ல? ஏன் பிஆர் சொல்ல? பிஆர் நான் சொல்லக்கூடாது சார். நானே சொன்னா மக்கள் தெரியாம சொல்றாங்க. மக்களே, சில பேர் என் பிளேயருக்கு பிடிச்சதே என்னன்னா காசிப்பா இருந்தாலும் கன்ஃபார்மா பேசணும். ஆனா ஆனா இத கன்றாவியா தான் பேசணும்னு பொண்ணு ஆசைப்படுது. என்ன மக்களே, என்ன மக்களே, இதுக்கெல்லாம் ஒரு கோவம்னு நீங்க கோவப்பட்டது முட்டையெல்லாம் தூக்குனீங்கன்னா எப்படி? இது சரியாவா வரும்? இத பத்தி செயின்ட் ஜார்ஜ் என்ன சொல்லியிருக்காரு? மைக் வித் ஹைக் அப்படின்றது இதுதான். அதாவது ஒரு 2 பேரும் சேர்ந்து ஜோடி ஜோடியா பேசினதுக்கு வீட்டுல இருந்த எல்லா ஜோடிகளோட முட்டையும் தூக்கிட்டாங்க. அதுலயும் மத்தவங்களாவது பரவாயில்ல சார். வினோத் தட்டு முன்னாடி ரெடியா இருந்தது. அவர் முட்டையை வந்து தூக்கின்னு போயிட்டாரு. கண்டென்ட்ட முட்டை வர்றதுக்கு முன்னாடி சொல்லியிருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி. ஆனா இது தேவைதான், இது இவங்களுக்கு தேவைதான். நான் லைவ்ல ஒண்ணு பார்த்தேன். கமருதீன் போய் நான் வேணா சாரி கேட்கட்டுமான்ற மாதிரி கமருதீனும் பாருவோம் அதை காமிச்சிருக்கலாம். அது ரொம்ப ஃபன்னியா தான் இருந்தது. லைவ்ல வந்து இந்த மாதிரி பாரு போய் பிக் பாஸ் சாரி பிக் பாஸ், அதுல பிக் பாஸ் அந்த எந்ததி அப்படின்னு தெலுங்குல வேற மாத்தலாடி. அதுக்கு அடுத்தது கமருதீன் கிட்ட, இங்க பாரு நான் செம்ம கான்ல இருக்கேன், நீ 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 வந்து நான் இந்த மாதிரி உன் முட்டையை கூட திருப்பி கொடுத்துறேன், ஆனா நீ மன்னிப்புன்னு ஒண்ணு கேட்டு பண்ண டார்ச்சர் பண்ற பத்தியா, அதை மட்டும் பண்ணாத ப்ளீஸ் கெட் அவுட் அப்படின்ட்டு. அதாவது இவங்க 2 பேருக்கும் எந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா, கமருதீனுக்கு கொஞ்ச நெஞ்சம் இந்த ஷோ மேல ஏதாவது பயம் வந்துட்டானோ பாரு போய் அவனை வேப்பிலை அடிச்சு நீ, அதாவது எனக்கு தெரிஞ்சு நாமினேஷன் மூலியமா ஒரு இதை ஃபேஸ் பண்ணி கமருதீன் போறதுக்காக பாரு முழு உழைப்ப போடுறா. ஒரு சில நேரம் அரோரா வந்து காப்பாத்தி கூட்டு போயிட்டு இருந்தா. இப்ப என்னடானா தலைவன் மேல ஏகப்பட்ட பிராது இருக்கு. சரியா, எந்த பிராதுக்காக அடிக்கிறதுனே தெரியல, அவ்வளவு பிராது இருக்கு. இவங்களுக்கு சாப்பாடு இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டும் சாப்பாடு போயிடுச்சுன்றதுனால ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு 2 நாள்ல வந்து எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொருத்தரா காண்ட்ல ஒருத்தரா பேச ஆரம்பிப்பாங்க பாருவன்னு. அதே மாதிரி அது என்னமோ உண்மைதான். நாமினேஷன் இப்ப போடுங்கடா நாமினேஷன். சார் மொத்தமே 14 நாமினேஷன், இந்த பாரு மட்டுமே 10 தடவை நாமினேட் பண்ணி 10 பேர் 10 தடவை பண்றாங்க சார். திருப்பி வந்து அடிக்கிறாங்களா? ஒரு மனுஷன் 130 இன்னைக்கு என்ன 70 70 into 70 கிட்டத்தட்ட 100 சாரி 70 into 70 சரி ரொம்ப பெரிய மேக்ஸா இருக்கு. சீன மேக்ஸ்க்கே போயிடலாம். ஒரு 4 லட்சம் தடவை ரூல்ஸை மீறிட்டா. ஆனா கொஞ்சமாவது அதுக்காக கவலைப்படுறாளா? ரூல்ஸை மீறி இத வந்து ஒரு வாழ்றா. அந்த சாரியுமே வந்து சீரியஸா கேட்ட மாதிரி இல்ல சார். அது தெரியாம ஒரு சீரியஸாவும் கேட்கல, அதெல்லாம் ஒரு சீரியஸாவும் கேட்கல. ஓகே, நைட் எல்லாருமே சொல்றாங்க மைக்க வந்து நீ தெரியாமலாம் பேசலாமா, நல்லா எடுத்து இங்க வச்சுட்டு அத கமருதீன் கவர் பண்ணாம பாத்தியா? அப்ப கொஞ்சம் ஸ்லோ, அப்ப முட்டையும் தட்டையும் ஸ்லோவாவே எடுங்க.
அதையும் ஃபாலோ பண்ணாரு அமித். பொறுமையா நடந்து போயிட்டு இருந்தாரு. அவர் கலாய்க்க தான் சொல்றாருன்னு. அந்த ஆளு கேரக்டர்னா கேரக்டரா வாழ்றது இல்ல, கேரக்டரோடய வாழ்றாரு. ஓகே. சோ இது வந்து எல்லாருக்கும் இந்த பனிஷ்மெண்ட் வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதுலயும் விக்ரம் ஒரு ஸ்கோர் அடிச்சாரு பாருங்க. பார்வதினா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் கிவ் a ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு கம்ருதீன் அண்ட் பார்வதி. கம்ருதீன் வந்துருச்சு. கம்ருதீன் அண்ட் பார்வதின்னு சொல்லிட்டு ஒரு அசிங்கப்படுத்துறாருனால நான் தான் அந்த பூ வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாரு. பார்வதி வந்து நிராயுத பாணியா இருந்துட்டாங்க. அவங்களால பேச முடியல. நிராயுத பாணியா? இப்ப இவனுங்க எல்லாம் இப்ப ஏதோ டாஸ்க்ல டீவியேட் ஆயிட்டானுங்க. கொலை பசியில மிஸ் ஆகும்போது ஒவ்வொருத்தனையும் கொலையா பேசுவான். அது ரம்யா கிட்ட சொல்லி அனுப்பா, போய் ஏத்தி விட்டுறாதடி பரட்ட, பத்த வச்சிடாத பரட்ட அப்படி. சோ ரைட் நெக்ஸ்ட் தட் வழக்காடு மன்றமா வந்து இந்த பிபி ஹவுஸ் மாறிச்சு. நடுவுல ஒண்ணு நடந்ததா? என்னது? முக்கியமா அது வந்திருக்காது. நான் பார்க்கல. நான் பார்க்கலன்னு நீ இவ்வளவு அழகா இருக்கல, இப்படி வளருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருந்தது அப்படின்னு சபரிக்கு ஒரு கண்டென்ட் இருந்தது பாத்தியா? சபரிக்கு நீ அழகா இருக்கல சார். ஒரு வெங்காய கண்டென்ட் இருந்தது பாத்தியா? ஐயோ ஆமாங்க ஐயா, அது என்னங்க ஐயா கண்டென்ட்? அதாவது நீ இந்த ஷோல ஒரு வெங்காயமும் செய்யல அப்படின்னு இனி அவனு சொல்லிட முடியாது பாரு. ரைட். இந்த ஷோல நீ ஒரு ஆனியன், ஒரு இந்த ஷோவுடைய ஹைலைட் சீன் அதுதான். எப்படி இருந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்து உள்ள விட்டு ஆனியனோட எல்லாம் யூனியன் பண்ண வச்சிட்டீங்களா? அநேகமா இந்த பிக் பாஸ் வந்து பேசினார்னா எப்படி பேசுவார் யோசிச்சு பாருங்களேன். நீயும் ஹோம் ப்ராடக்ட் தான், கம்ருதீனும் ஹோம் ப்ராடக்ட் தான். நீயும் சீரியல் ஹீரோ தான், கம்ருதீனும் சீரியல் ஹீரோ தான். அவனுக்கு நான் ஒரே ஹிண்ட் தான் கொடுத்தேன். அவன் பாரு எவ்வளவு அழகா 2-3 பொண்ணுங்களை வச்சு விளையாடிட்டு இருக்கான். நீ கேவலம் வெங்காயத்தை வச்சு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க. ஆக்சுவலா என்னன்னா, ஏண்டா நான் பேசுறதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையாடா? நீ இந்த வீட்டுல ஆடியன்ஸ், நீ இந்த வீட்டுல இது, நீ இந்த வீட்டுல அது. ஏடா நிஜமா இருக்கிற நேரத்துல சபரியா இருக்க, சபரியா இருக்கிற நேரத்துல குணாவா இருக்க, குணாவா இருக்கிறதுக்கு கன்றாவியா இருக்க. ஏன்டா இப்படி பண்ற? ஒட்டுமொத்த ஷோல இந்த ஆனியன் கண்டென்ட் பார்த்தோட குபீர் சிரிச்சிட்டேன். என்ன ஒரு கண்டென்ட். ஓகே, அது 2 நிமிஷம் பேச வச்சிட்டாரு. அந்த ஆனியனோட நின்னு ரிவ்யூல 2 நிமிஷம் டைம் நம்மளோட ஸ்லாட்ல இருந்து ஒரு பிரைம் டைம் 2 நிமிஷத்தை புடிச்சிட்டாரு. நல்லா கிரிப்பா புடிச்சாப்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஷாட்ல ஒரு விஷயம் ரிஜிஸ்டர் பண்ணாங்க பாத்தியா? பார்வதி அந்த வேலையும் ஒழுங்கா செய்யலன்றத. ஏமா நீங்க அந்த இல்ல, நீங்க சரியா டாய்லெட்டை நீங்க வந்து அப்படி நீங்க வேலிடேட் பண்ண கூடாதுன்னு